ஒரு சூப்பர் டேஸ்ட்டான கோவில் ஸ்டைலு புளியோதரை வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருமா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஒர்த்தான புளியோதரை. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகு சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் வரைக்கும் மல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம். எடுத்து வச்சுட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். அப்படின்னா தான் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெயில் செய்ய பாருங்கள். அதோட காரத்துக்காண்டி ஒரு 4 வரமிளகாய் மட்டும் லைட்டாக வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா மிளகும் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில். அதோட 1 ஸ்பூன் மட்டும் உளுந்து சேர்த்துக்கோங்க, வெள்ளை உளுந்து. அதோட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே. அதோட 1 ஸ்பூன் கடுகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த பருப்புலாம் வந்து லைட்டாக அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். அந்த எண்ணெயோடையே கூட தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு தட்டில். இப்போ அதே பாத்திரத்துலையே நம்மளோட புளி கரைச்சல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்துட்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா ஊற வச்சு அதை வந்து நல்லா திக்காக சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அது வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தம்ல மல்லி, மிளகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, அதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திரியாக தான் அரைச்சிருக்கணும், ரொம்ப நைஸாலாம் அரைக்க தேவையில்லை. இப்போ இந்த புளி கரைச்சல் வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறலாம். இதோட திக்னஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த மாதிரினா இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இன்னும் கொதித்து நல்லா திக்காகணும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக ஆகணும். இதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிருக்கோம்ல அந்த பொடி, அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே லைட்டாக வறுத்துட்டு மட்டும்தான் சேர்த்துருக்கோம், அரைச்சிருக்கோம், அதனால் அது வந்து வேகணும். இப்போ அதுக்கப்புறமேட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்தம்ல அதை சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு, கருவேப்பிலை, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இந்த பொடியெலாம் சேர்த்ததுக்கப்புறமேட்டு புளி கொதிக்கும் போது மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா சாதம் வடிக்கும் போது அதில் உப்பு சேர்த்துருப்பீங்க, அதனால் இந்த புளி கரைச்சலுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். இதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கரலாம். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜிலையும் வச்சுக்கரலாம், வெளியும் வச்சுக்கரலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே கோயிலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே பருப்பு எல்லாமே வறுத்து சேர்த்துருக்கோம். சுத்தமாக வந்துட்டு கெட்டு போகவே செய்யாது. நான் வந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிறத வந்து சாப்பாடு வடித்து அதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கை நிறைய நிலக்கடலையும் அதோட கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை வந்து வறுக்காமல் எதுவும் செய்யாமல் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். அந்த ஒயிட் ரைஸ் இல்லாமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு அந்த பாத்திரத்தில் இருந்த அளவுக்கு 2 கரண்டி சாதத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பத்தலைட்டா இன்னும் கொஞ்சம் அந்த புளி கரைசல் எடுத்து வச்சுருப்பீங்கள, அதை சேர்த்துக்கோங்க. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது வந்து எல்லாமே சாப்பிட்றது தான், மிளகா எதுவுமே தனித்தனியாக இருக்காது. அதனால் நம்ம குழந்தைங்களாம் எடுத்துலாம் போட மாட்டாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.